அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன போர் மீண்டும் தொடங்கி தொடர்கிறது. இதில் 531வது நாளை எட்டியிருக்கிறார்கள். நேற்று ஹமாஸ் தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. நேற்று வரைக்கும் தாக்குதலை தொடங்கவில்லை. நேற்று 2 மணியில் இருந்து தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. M90 முகாதமா என்ற மிசில்கள் வழியாக டெல்லவீவை தாக்கியிருக்கிறது. அது 70 ராக்கெட்டுகள் ஒன்றாக பறக்கின்ற ஒரு அதிசய யுக்தியாக தெரிகிறது. இதுவரைக்கும் சிங்கிள் ராக்கெட்டுகள் தான், தனித்தனி ராக்கெட்டுகளை தான் அடித்து கொண்டிருந்தார்கள். இதில் ஒரே அடியாக 70 ராக்கெட்டுகள் ஒன்றாக இஸ்ரேலை சென்று தாக்கியிருக்கிறது. அதில் ரிசான் லிசான் என்ற இடம் தரைமட்டமாகியிருக்கிறது. அதில் அந்த ராக்கெட்டில் இருந்து வெடித்து சிதறிய சின்ன சின்ன குண்டுகள் இன்னும் வெடிக்காமல் இருக்கிறது என்றும், அவற்றை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வெடிக்காமல் ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஹமாஸுடைய தாக்குதலும் பென்குரியன் ஏர்போர்ட்டை குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஹவுதீஸோடைய மிசில்களும் ஹமாஸோடைய ராக்கெட்டுகளும் பென்குரியன் ஏர்போர்ட்டில் பேசிக்கொண்டன என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நேற்று தாக்குதல் ரொம்பவும் உக்கிரமாக இருக்கின்றன. பென்குரியன் ஏர்போர்ட்டில் எந்த விமானமும் வந்து இறங்கவும் இல்லை, டேக் ஆஃப் அங்கிருந்து பறக்கவும் இல்லை. சில விமானங்கள் வேறு ஏர்போர்ட்டுகளுக்கு, விமான தளங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கின்றன. சில அங்கே மேலேயே சுற்றிட்டு இருக்கு, மேலேயும் வெளியிலையுமா போய் சுற்றிட்டு இருக்கு. சில கடற்கரை பகுதியில் கடலுக்குள்ளால் சுற்றி கொண்டு இருக்கின்றன, வந்து இறங்க முடியாமல் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஆகவே நேற்று ஒரே தாக்குதல் என்றாலும் 70-80 ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் இயக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் அபு உபைதா எங்களுடன் இணைந்து தாக்குதலை நடத்தும், ஹூத்தீஸுக்கு நன்றி சொல்லுகிறோம், எங்களுடைய தாக்குதல் தொடரும், இஸ்ரேல் தாக்கி கொண்டே பேச்சுவார்த்தை நடத்துவேன் என்று சொல்லுகிறது, நாங்களும் தாக்கி கொண்டே பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனிடையே இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு குழப்பம். அந்த ரோனன் பார் என்ற சின்பத்து தலைவரை டிஸ்மிஸ் பண்ணியாகிவிட்டது. ஆனால் அவருடைய டிஸ்மிஸல் ஏப்ரல் 10 இருந்தால் செயலுக்கு வருமாம். ஆனால் அதையெல்லாம் விட யோலோன் என்ற ஃபார்மர் இஸ்ரேலி முன்னாள் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு பெரிய அறிவிப்பை நேற்று செய்திருக்கிறார். நெத்தன்யாஹூ தான் பேச்சுவார்த்தைகளை முடித்ததற்கு காரணம் அது ஹமாஸ் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். நேற்று ஜெருசலத்தில் நடந்த ஒரு பெரிய போராட்டம், துருக்கியில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய போராட்டத்தை ஒத்திருக்கிறது. ஜெருசலத்தில் உள்ள அந்த மக்கள் போலீஸோடு மோதி இருக்கிறார்கள். பல காவல்துறையினர் அடி வாங்கி ஆஸ்பத்திரியில் கிடக்கிறார்கள். அத்தோடு அந்த மக்கள் நிற்கவில்லை. அவர்கள் எல்லா இஸ்ரேல மக்களையும் அழைத்து நாம் ஒன்றாக போராடுவோம், அவர்கள் சொல்லாத வார்த்தையில் சொன்னால் ஒரு துருக்கியை உருவாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த ரிசர்விஸ்ட் ஃபோர்ஸஸை, அதாவது இந்த இஸ்ரேல படையினரை நீங்கள் மீண்டும் யுத்தத்திற்கு போகாதீர்கள் என்று பெரிய கோஷத்தை விட்டிருக்கிறார்கள். அதனால் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதில் பலர் இந்த ரிசர்விஸ்ட் படையினரும் உண்டு. ஆகவே மொத்த இஸ்ரேலும் ஒன்றாக திரளுகிறதோ என்ற கவலை நேற்று இஸ்ரேலிய இராணுவத்திற்கு வந்திருக்கிறது. மொத்த இஸ்ரேலும் திரண்டால் அங்கு ஒரு முடிவு வர வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கிதான் போய்கொண்டிருக்கிறது. அந்த நேற்று ஜெருசலத்தினுடைய எல்லா ரோடுகளும், எல்லா சாலைகளும் மறுக்கப்பட்டு இருந்தன. அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் ரமலாவில் சில பகுதிகளை செட்டிலைஸ் வந்து இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். அல்-குத்ஸ் பிரிகேட் ஜெனின்லையும் நாபுலஸ்லையும் அடித்து விரட்டி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினரை. ஏனென்றால் இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒரு உண்மையான உற்சாகத்தோடு சண்டைக்கு வருவதில்லை. ஹவுதீஸுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ஏவிய 2 MQ-9 ராக்கெட்டுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். ஹூத்தீஸ் இஸ்ரேலை தாக்கி கொண்டு இருக்கும் போதே அமெரிக்காவும் தாக்கி கொண்டு இருக்கிறது.
ஆனால் அமெரிக்காவினுடைய ஊடகங்களே ஒரு தலைப்பை போடுகிறது, யூஎஸ் அட்டாக்ஸ் நோ அவேல். அதாவது அமெரிக்காவினுடைய தாக்குதல் யமன் மீது நடந்து வருவது, அது யமனை கொஞ்சமும் போராளிகளை அல்லது ஹூத்திஸை கொஞ்சமும் பின்னடைவுக்கு கொண்டு போகவில்லை. அவர்கள் தொடர்ந்து முன்னேறி தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ஏர்கிராப்ட் கேரியர்கள் என்று சொல்லக்கூடிய போர் கப்பல்கள் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இங்கும் 130 பேர் யமனில் இதுவரைக்கும் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்ற தகவல் இருக்கிறது. நேற்று காசாவில் 95 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள், 133 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 531 நாள் வரைக்கும் 49,030 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள், 1,12,000 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் அந்த தாக்குதல் தங்குதடையின்றி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் போராளிகள் திருப்பி தாக்கி இருக்கிறார்கள். நெட்சாரிம் என்ற அந்த பழைய நார்த் சவுத் டிவைடுக்கு கொண்டு வந்த அந்த ஏரியாவில் மீண்டும் இஸ்ரேலிய இராணுவம் வந்து வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதே போல நார்தன் காசாவிலும் வடக்கு காசாவிலும் இஸ்ரேலிய இராணுவம் தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. ரஃபாவிலும் இஸ்ரேலிய இராணுவம் வந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து ஏர் அட்டாக் என்று சொல்லக்கூடிய விமான வழி தாக்குதல் ரஃபாவிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இதனிடையே அதிலெல்லாம் நடந்த கேஷுவாலிட்டிஸ் எல்லாம் சேர்த்து தான் 95 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள், 133 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இங்கெல்லாம் இனி ஹமாஸ் போராளிகள் தங்களுடைய போர் யுக்தியின் வழியாக மீண்டும் தாக்குதலை தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து நேற்று ட்ரம்புக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அது என்னவென்று சொன்னால், நியூஸ் அந்த காலிதுடைய வெளியேற்றம், அதாவது அவனை டிபோர்ட் பண்ணுவது, வெளிநாட்டுக்கு அனுப்புவது, அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றுவதற்கு எதிராக பயங்கரமான போராட்டம். அதில் என்னாச்சுன்னா, கொலம்பியா யூனிவர்சிட்டி மாணவர்கள் அங்கே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள். அதில் இஸ்ரேலிய மாணவர்களை விட்டு அந்த போராட்ட மாணவர்களை தாக்கி இருக்கிறார்கள் ட்ரம்புடைய ஆட்கள். ஆனால் இஸ்ரேலிய மாணவர்கள் தாக்கும்போது அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை ஒரு வழக்காக மாற்றி, ட்ரம்பையும் ஒரு குற்றவாளியாக மாற்றி, அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியினுடைய நிர்வாகத்தின் மீதும் போலீஸ் மீதும் ஒரு வழக்கை நேற்று பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய அளவில் அங்கே அந்த போராட்டத்தை இன்னும் சூடுபிடிக்க வைத்திருக்கிறது. அதனால் அந்த ஒருவரை கூட அவர் நினைத்த நேரத்தில், முகமது ஹாலிதை கூட அவர் நினைத்த நேரத்தில் வெளியேற்ற முடியாததால் நேற்று ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார் ட்ரம்ப். த டீப் ஸ்டேட் லெப்டிஸ்ட் எங்களை என்னோட எல்லா உத்தரவுகளையும் ஒன்று இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் என்று யாரை சொல்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலிய ஜஸ்டிஸ் சிஸ்டம் முழுக்க லெப்டிஸ்ட், வலதுசாரி இடதுசாரிகள் கைகளில் இருக்கிறது. அவர்கள் என்னுடைய உத்தரவுகளை எல்லாம் சாவடிக்கிறார்கள் என்று ஒப்பாரி வைத்திருக்கிறார்கள். இந்த டீப் ஸ்டேட் என்பதை நத்தியானுகும் பயன்படுத்தி இருக்கிறார். நத்தியானுகு நேற்று பதுங்கு குழியில் இருந்து இராணுவ தளம் ஒன்றுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அவரும் இதே சொல்லியிருக்கிறார். எனக்கு எதிராக இப்போ இஸ்ரேலில் போராடக்கூடிய மக்கள் எல்லாம் டீப் ஸ்டேட் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது அவர்கள் உள்ளுக்குள்ளால் இருந்து என்னை குளிபறிக்கிறார்கள் என்று. ஆனால் இஸ்ரேலிய பிரசிடென்ட் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், நமது படை வீரர்களை காசாவுக்கு அனுப்ப முடியாது, ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்ப முடியாது, காசாவுக்கு அனுப்ப முடியாது இல்லை, ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்ப முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அங்கே பணமாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இஸ்ரேலுக்குள்ளாலும் ஒரு பெரிய பங்களாதேஷோ ஒரு துருக்கியோ உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.